பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு பரிபூரணவாதி. நான் விரும்புகிறபடி காரியங்கள் நடந்தால் எனக்கு பிடிக்கும். நீங்கள் யாராவது இதுபோல் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் என்னுடைய வலுவான விருப்பங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளும்போது, குறிப்பாக ஆண்டவரை பின்பற்றும் விஷயத்தில் அப்படி செய்யும்போது அது ஒரு தடையாக மாறும் என்பதை நான் காலப்போக்கில் தான் அறிந்து கொண்டேன். நாம் மிகவும் பிடிவாதமான நபராக மாறக்கூடாது என்பதை நீதிமொழிகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. நீதிமொழிகள் 12:15 வாசிக்கும் பொழுது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று வேதத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம். சில நேரங்களில் நாம் சரியானது என்று நம்பும் விஷயங்களை விட்டு விடுவதே சிறந்த ஞானம். நமது விருப்பங்களை அர்ப்பணித்து விட்டு கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஆண்டவருடனான நமது உறவில் இது ஒரு உகந்த உண்மையாகவே இருக்கிறது. நமது சிறப்பான திட்டங்களை நம் வாழ்வில் செயல்படுத்தும்படி ஆண்டவர் எத்தனை முறை நமது சொந்த திட்டங்களை கலைத்து போட்டார் என்பதற்கு கணக்கே இங்கு இல்லை. ஆகவே ஆண்டவருடைய சிறப்பான திட்டங்கள் நம் வாழ்வில் செயல்பட நம்முடைய விருப்பங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால் நம்மை சிறப்பான இடத்தில் ஆண்டவர் வைப்பார். ஆமென்.